டவர் ட்ரீ வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு பெப்பர் நண்டு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். சூப்பரான நண்டு பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் இல்லாமல் ட்ரையாகவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இதை கருகாமல் லைட்டாக அந்த ஸ்மெல் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சிவப்பு நண்டு எடுத்துருக்கோம். நண்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கப்பா. இப்போ நண்டு பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க. நண்டு பெரிய நண்டுங்கிறதுனால கொஞ்சம் பெரிய வெசலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சால்ட்டு சுவைக்கேற்ப. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பெப்பரும் சீரகமும் வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை மிக்சியில் ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ஆனியன் ஃப்ரை ஆனால் போதும். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டதும் மல்லிப்பொடி ஆட் பண்ணிடலாம். கோரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பெப்பர் சீரகம் பவுடரை வந்து இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராப் ஆட் பண்ணிடலாம். இப்போ நண்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட நண்டு பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.